ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை லா யுல்கி லஹு பாலா, லா யுல்கி லஹா பாலா, அதுக்கு எந்த ஒரு கவனம் அவர் கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது மிகப்பெரிய நன்மை உண்டாக்கியவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் என்ன செய்துவிடும், சேர்த்து விடும். சில வார்த்தைகள் சொல்வார்கள், லா யுல்கி லஹா பாலா, அதுக்கு எந்த ஒரு கவனத்தையும் அவர் செலுத்தி இருக்க மாட்டார், ஆனால் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல வலா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அற்பமாக பார்க்க வேண்டாம். அதை அற்பமானது, சிறியது, இதுல நம்மளுக்கு என்ன கிடைக்க போகிறது என்று பார்க்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி எங்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நன்மை தரக்கூடிய விஷயங்கள் என்பது நாம் உடலால் செய்யக்கூடிய விஷயங்கள் மாத்திரமல்ல, எமது உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாத்தை பற்றிய விருப்பம், இஸ்லாத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை, அந்த கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் எடுக்கின்ற முயற்சி, இவைகளெல்லாம் பெரும் கூலி அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான். அன்புள்ள சகோதரர்களே, சில பொழுதுகளில் நாம் செய்கின்ற செயல்கள் மிக சின்னதாக இருக்கும், அற்பமாக இருக்கும். ஆனால் மலை போன்ற இஹ்லாஸோடு அதை செய்வீர்கள் என்று சொன்னால், அதை செய்வோம் என்று சொன்னால், அதற்கு அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற விளைவுகள் அதிகம். அதன் மூலம் சாதாரண விஷயமாக இருக்கும், ஆனால் பெரிய ரிசல்ட்டுகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் அதன் மூலம் ஏற்படுத்தி இருப்பான். ஆனால் பெரிய விஷயங்கள் செய்திருப்போம், அதுக்கு கொஞ்சமான இஹ்லாஸ் தான் எங்களுக்கு இருந்திருக்கும். சில பொழுது இஹ்லாஸே இருந்திருக்காது. எந்த மாற்றம் இந்த சமுதாயத்தில் இருக்க, இஹ்லாஸுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கூலி அது. இஹ்லாஸோடு நாம் செய்யக்கூடிய சில சின்ன விஷயங்கள் கூட பெரிய தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் என்ன செய்யும், ஏற்படுத்தும்.